ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். பிப்ரவரி 9ஆம் தேதியாகி இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 230 அதிகரித்த நிலையில், இன்று மீண்டும் 2வது முறையாக தங்கத்தோட விலை அப்டேட் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ மதியம் 2 மணி நிலவரத்துல எப்படி இருக்கு? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்று தங்கத்தோட விலையை பார்த்தீங்கன்னா, கிராமிற்கு ஒரே நாள்ல இன்று ரூ. 230 வந்து அதிகரிச்சிருந்ததுங்க. ரூ. 230 அதிகரித்து 22 கேரட் 1 கிராம் ரூ. 14,650 ஆகும். அதுவே ஒரு சவரனுக்கும் பார்க்கும்பொழுது ரூ. 1,840 அதிகரித்து ஒரு சவரன் ரூ. 1,17,200 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் 1 கிராம் பார்த்தீங்கன்னா, ரூ. 15,982 ஆகும். ஒரு சவரன் ரூ. 1,27,856 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா, கிராமிற்கு ரூ. 15 அதிகரித்து 1 கிராம் வெள்ளி ரூ. 300 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று மாலை 2வது முறையாக தங்கத்தோட விலை அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோங்க. தற்பொழுது மதியம் 2 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை சற்று அதிகரித்து காணப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பு நமக்கு ஒரு 20 பைசா கிட்ட வீக்காக தாங்க இருக்குது. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கன்டினியூ ஆச்சுன்னா மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குன்னே சொல்ல முடியுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலையில் ரேட் வந்து ஒரு ரூ. 150 கிட்ட தான் ஏற வேண்டிய 100 150 கிட்ட தான் வந்து இன்க்ரீஸ் ஆக வேண்டியது. ஸோ இன்று காலையிலேயே பார்த்தீங்கன்னா ரூ. 230 வந்து நம்மளுக்கு கிராமிற்கு வந்து அதிகரிச்சிருந்தாங்க. ஸோ வந்து நம்ம சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை வந்து சின்னதாக ஒரு ஏற்றம் இருந்தாலும் இங்கே பெரிய அளவுக்கு வந்து நம்மளுக்கு ரூ. 230 அப்படிங்கிற மாதிரி விலை வந்து அதிகரிச்சிருந்தது ஒரு கிராமிற்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மதியமும் ஒரு சின்ன ஏற்றம் இருக்குது. ஸோ அதனால் அந்த ரேட்டை வந்து அப்படியே டேலி பண்ணிக்கிறாங்களா இல்லை இன்னொரு தடவை மீண்டும் வந்து அப்டேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் பண்ணால் கடையோட ரேட் சேஞ்ச் பண்ணாலும் சரி, மார்க்கெட்டோட ப்ரைஸ் ரேட் சேஞ்ச் பண்ணாலும் சரி உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும் பொழுது 22 கேரட் 1 கிராம் ரூ. 14,650 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா? இந்த விலையிலிருந்து எவ்வளோ வரைக்கும் விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராமிற்கு ஒரு ரூ. 40லிருந்து ஒரு ரூ. 120 வரைக்கும் விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. சர்வதேச லெவல்லையும் சின்னதாக ஒரு ஏற்றம் இருந்துட்டு இருக்குங்க. நம்மளுக்கு விலை நிர்ணயமானதுக்கப்புறம் வந்து விலை வந்து குறையல. அப்படியே தான் இருந்துட்டு இருந்தது. இப்போ தான் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து விலை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே சமயத்தில் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஒரு 20 பைசா வீக்காகி இருக்குங்க. அதனால் விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. கிராமிற்கு ரூ. 40லிருந்து ரூ. 180 ரூ. 120 வரைக்கும் விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. அடுத்து வெள்ளியோட விலை சின்னதாக ஒரு ஏற்றம் இருந்துட்டு தாங்க இருக்குது. வெள்ளியோட விலை இதே ஸ்டேட்டஸ் கன்டினியூ ஆச்சுன்னா தற்பொழுது ரூ. 300 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா? இந்த விலையிலிருந்து எவ்வளோ வரைக்கும் விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிராமிற்கு ஒரு ரூ. 3லிருந்து ஒரு ரூ. 6 வரைக்கும் விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. சர்வதேச லெவலில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே மதியம் 2 மணி நேரத்தில் சற்று அதிகரித்து தான் காணப்படுது. ஸோ மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேங்க. இல்லை வந்து கடையோட ரேட் மட்டும் மாற்றிருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேங்க. தற்பொழுது வந்து உங்களுக்கு ஷாப் ரேட் பார்த்தா 22 கேரட் 1 கிராம் ரூ. 14,560 அப்படிங்கிற மாதிரி விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. அதுவே வந்து 24 கேரட் ரூ. 15,895 சொல்லிட்டு விலை நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. ஸோ தற்பொழுது நிலவரம் பார்க்கும் பொழுது தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே சர்வதேச லெவலில் சற்று அதிகரித்து காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு 20 பைசா வந்து வீக்காகி இருக்குங்க. ரேட் சேஞ்ச் பண்ணால் உடனுக்குடனே தெரியப்படுத்துகிறேன். அப்படி இல்லைன்னா நான் இரவு 9 மணி நிலவரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்.